இன்றைய வசனம். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். விடுதலை பயணம். அதிகாரம் 14, வசனம் 14. The Lord will fight for you, and you have only to be still. Exodus. Chapter 14, verse 14. ஜெபம். வல்லமையுள்ள நித்திய தேவனே, வாழ்க்கையின் போராட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் நீர் எங்களுக்காக போராடுகிறீர் என்பதை அறிந்து நன்றியுணர்வின் இதயத்துடன் நாங்கள் உம்மை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே, அமைதியாக இருக்கவும் உமது வல்லமை மற்றும் இறையாண்மை திட்டத்தில் நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நிச்சயமற்ற தன்மை மற்றும் பயத்தின் காலங்களில் எங்கள் பலம் எங்கள் திறன்களில் அல்ல, மாறாக உமது முடிவில்லாத கிருபையிலும் வல்லமையிலும் உள்ளது என்பதை எங்களுக்கு நினைவூட்டுங்கள். எங்கள் கவலைகள், எங்கள் உத்திகள் மற்றும் எங்கள் புரிதலை விட்டுவிட்டு நீர் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்ற அறிவில் ஓய்வெடுக்க எங்களுக்கு உதவுங்கள். ஒவ்வொரு சோதனையிலும் எங்களுடன் இருப்பதற்கும் எங்களுக்காக போராடுவதற்கும் நீர் அளித்த வாக்குறுதிக்காக தேவனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். சந்தேகத்தின் தருணங்களில் எங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து எங்கள் இதயங்களை அமைதியால் நிரப்புங்கள். தடைகளை உமது உண்மைத்தன்மையையும் அன்பையும் அனுபவிக்க வாய்ப்புகளாக மாற்றுவதன் மூலம் எங்கள் வாழ்க்கையில் உமது வல்லமைமிக்க கரம் செயல்படுவதை நாங்கள் காண்போம். அமைதியில் ஆழ்ந்த நம்பிக்கையும் சரணடைதலும் ஆழ்ந்த வெற்றியும் இருப்பதை நாங்கள் எப்போதும் நினைவில் கொள்வோம். ஒவ்வொரு நாளையும் நாம் எதிர்கொள்ளும்போது எங்கள் வாழ்க்கை உமது சக்தி, உமது அன்பு மற்றும் உமது தெய்வீக தலையீட்டிற்கு ஒரு சான்றாக இருக்கட்டும். இயேசுவின் விலைமதிப்பற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.